நமக்குள்ள இருக்கிற அந்த உள் அமைதியை தேடித்தான் ஒவ்வொருத்தரும் பயணிக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த இறை பேரர் பேரறிவாற்றல் அது நமக்குள்ள இருக்குங்கிறத தேடுவதற்கு மூல காரணம் என்னன்னா அந்த அமைதியற்ற தன்மை. அமைதியும் சமாதானமும் நிம்மதியும் இல்லாத ஒரு சூழல்ல இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தும் நம்ம அந்த அமைதி இல்லையே, நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே அப்படிங்கிற தேடல் தான் நம்மளை ஆன்மீகத்துக்குள்ளே வர வைக்குது. அந்த அடிப்படையில் ஆன்மீகத்தை தேடி வந்தவங்க சரியான பாதையில் போவாங்க. ஏன்னா அவங்க எது தேவைங்கிறத உணர்ந்து அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. மற்றவர்களால் நம்ம மேல திணிக்கப்பட்ட பக்தியோ மற்ற விஷயங்களோ அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரு காலத்தில் அதை விட்டு வெளியே வந்தால் தான் உண்மையான தேவை என்ன அப்படிங்கிறதே உணர முடியும். அது தேவை உணர்ந்து வந்தவங்க அதை பிடிக்கிறது எளிமையாக இருக்கும். இதைத்தான் ஜென் மாஸ்டர்கள் சொல்லுவாங்க. மலை உச்சிக்கு போகணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் அவங்க உச்சியிலிருந்து ஆரம்பின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன தேவை, நம்முடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம ஒரு செயலில் ஈடுபட்டோம்னா அதில் வெற்றி பெற முடியும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம அந்த வெற்றியை நோக்கி எடுத்து வைக்க முடியும். அதை விட்டுட்டு எங்கே போகிறோம்னே தெரியாமல் ஏதோ போகணும்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி போனவங்களுக்கு போய் சேர மாட்டாங்க சரியான இடத்துக்கு. அதனால நம்மளுடைய நோக்கத்தை சரியாக வச்சுக்கணும். உள் அமைதியை பற்றி கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதியையும் சமாதானத்தையும் ஒரு நிம்மதியான ஒரு நிலையை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அதோடைய தேவையை உடனே நம்ம தேடணும்னு வச்சுங்களேன். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டமும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி அணுகியிருக்கோம், என்னென்ன மாதிரிலாம் நம்ம வாழ்த்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த புரிதலுக்கு வரும். அந்த புரிதல் வரும்போது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் அச்சமாக கூட இருக்கலாம். என்ன இந்த மாதிரிலாம் போன ஆளுகளுக்கு உள்ள இரையாற்றல் இருக்கா, அல்லது இருந்தாலும் அது நமக்கு உதவி பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி சிந்தனைகள்லாம் கூட வரும். அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம உணர்ந்துரும் நமக்குள்ள இருக்கிற அந்த அடிப்படையான தேவை. நமக்கு என்ன தேவை, நம்ம எதுக்காக இவ்வளவு பணம் சேர்க்கிறோம், எவ்வளோ கூட்டத்தை சேர்க்கிறோம், எதுக்காக இவ்வளோ உழைக்கிறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அமைதியான நிம்மதியான சமாதானமான வாழ்க்கைக்காக தான்.